ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் தலை தீபாவளி கொண்டாட போகிறீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தலை தீபாவளி கொண்டாடுறத பற்றி நம்ம பார்ப்போம். தலை தீபாவளி புதுமண தம்பதியருக்கு திகட்ட திகட்ட விருந்து, தங்கத்தில் பரிசு. தலை தீபாவளி வந்தாலே கொண்டாட்டம் தான். புது துணி, பலகாரம், பட்டாசுகள் என களை கட்டும் தலை தீபாவளி கொண்டாட்டமும் புது மாப்பிள்ளைக்கு குசியான தீபாவளி. அதே நேரத்தில் மாமனாருக்கோ தலை தீபாவளி தலைவலி ஆகிடும். திருமணமாகி மறு வீட்டுக்கு விருந்துக்கு வந்து விட்டு போன மகளை தீபாவளிக்கு அழைத்து சீர்கொடுத்து கொண்டாடுவது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சிதான். புது மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி குஷியாக இருந்தாலும் பெண்ணை பெற்ற தகப்பன்களுக்கு தலைவலி ஆகிவிடும். திருமணத்திற்கு பின்னர் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது என்பதால் அதை தலை தீபாவளி என்கிறார்கள். திருமணம் செய்து செல்லும் வரை அம்மாவின் வீட்டில் தீபாவளி கொண்டாடிய மகள் முதல் முறையாக மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது மனது வாடிப்போய் விடக்கூடாது என்று பெற்றவர்கள் தங்களின் மகளையும் மாப்பிள்ளையும் தலை தீபாவளிக்கு அழைத்து விருந்து வைக்கிறார்கள். தலை தீபாவளிக்கு புது தம்பதியரை அழைப்பதே ஒரு கலை. பெண்ணுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் இருந்தால் அவர்கள்தான் அழைக்கப் போவார்கள். மறுமனையில் எவர் சில்வர் தட்டு வைத்து அதில் வெற்றிலை பாக்கு, சந்தனம், குங்குமம் வைத்து புதுமண தம்பதியரை அழைக்கப் போவார்கள். புதுமண தம்பதியருக்கு ஆராத்தி. தீபாவளிக்கு முதல் நாளே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தலை தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்கிறோம் என்று கூப்பிட்டு கொண்டு வருவார்கள். ஊரில் இருக்கும் நாட்டாமை பெரியவர்களின் வீட்டுக்கு சென்று தலை தீபாவளிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் ஆசை பெற்றுக்கொண்டு புதுமண தம்பதிகள் கிளம்பி வருவார்கள். பட்டு சேலை சரக்க சரக்க ஓர் உற்சாகத்துடன் தன் மகள் தன் தாய் வீட்டுக்கு தலை தீபாவளி வரும் மகளையும் மாப்பிள்ளையும் வீட்டு வாசலில் நிற்க வைத்து ஆராத்தை எடுத்து வீட்டிற்குள் அழைத்து செல்வார்கள். களை கட்டும் விருந்து. மாமனார் வீட்டுக்கு அழைத்து சென்றவுடன் விருந்து ஆரம்பித்துவிடும். பெண்ணிற்கு அக்கா இருந்தாலோ அக்கா முறையுள்ள பெண்களையும் திருமணம் நடந்திருந்தாலோ அவர்களையும் விருந்துக்கு அழைப்பார்கள். தலைவாழை இலை போட்டு அதில் அரிசி வெல்லம் சேர்த்த மாவு வைத்து அதில் நெய் ஊற்றுவார்கள். முந்திரி, திராட்சை, பேரிச்சை, நாட்டு வாழைப்பழம், தேன் என வரிசை கட்டும். தலை தீபாவளி வந்த தம்பதியினருக்கு சாப்பிட சாப்பிட திகட்டும் வகையில் விருந்து களை கட்டும். எண்ணெய் குளியல். தலை தீபாவளி நாளில் அதிகாலையில் மாப்பிள்ளையை எழுப்பி புது துண்டு கொடுத்து மனையில் உட்கார வைப்பார்கள். மச்சினன்தான் தலையில் எண்ணெய் வைத்து தேய்த்து விடுவார். அதே உற்சாகத்துடன் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு குளியல் போட்டு விட்டு வந்தால் புது உடைகள் தயாராகவே இருக்கும். பெண்ணும் குளித்து முடித்து புத்தாடை கட்டி கொண்டு வர தீபாவளி விருந்து தயாராகிவிடும். சில பல இட்லிகள், ஈரல் கறி குழம்புகள். தீபாவளி என்றாலே கறி சோறுதான். விடியற்காலையிலே கிடா வெட்டி கறி எடுத்து வந்து விடுவார்கள். இட்லி ஒரு பக்கம் அண்டாவில் வெந்து கொண்டிருக்க கறி குழம்பு, இறால் வறுவல் தனித்தனியாக ரெடியாகும். வாழை இலை போட்டு விருந்து பரிமாறுவது தனி கலைதான். மல்லிகைப்பூ இட்லிக்கு பக்கத்தில் இறால் வறுவல் வைத்து அதற்கு பக்கத்தில் கறி குழம்பை ஊற்றி கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னியை தொட்டுக்க வைப்பார்கள். இனிப்புக்கு குலோப்ஜான், நெய் மைசூர் பாகும் சைடில் இருக்கும். திகட்ட திகட்ட விருந்து. போதும் போதும் என்று சொன்னாலும் விடாமல் சாப்பிட வைத்து திகட்ட திகட்ட விருந்து வைப்பது வழக்கம். தீபாவளி நாளில் 3 வேளையும் கறி சோறுதான். தலை தீபாவளி என்றாலோ விருந்து 3 முதல் 5 நாட்கள் வரை நீடிக்கும். கறி விருந்து முடிந்த பின்னர் நாட்டுக்கோழி அடித்து விருந்து கொடுப்பார்கள். அதற்கு மறுநாள் பொங்கல், சாம்பார், சட்டினி, கூடவே மெதுவடை, பருப்பு வடை, கேசரி தயாராகும். 5ஆம் நாள் நம் ஊரில் சேமியா என்று சொல்வார்களே, இப்போதுதான் சேமியா பிழிய எளிதாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பாத்திரத்தில் சேமியாவை பிழிய தனி தெம்பு வேண்டும். அதற்கு தொட்டுக்கொள்ள கருப்பட்டியை காய்ச்சி வடிகட்டி அதில் வாழைப்பழம் போட்டு அதில் மிளகு, சுக்கு தட்டி போட்டு பாகு காய்ச்சி குடிப்பார்கள். இப்போது அதையெல்லாம் கண்ணில் கூட பார்க்க முடிவதில்லை. மோதிரம், தங்க சங்கிலி.
விருந்து முடிந்து வீடு திரும்பும் புதுமண தம்பதியினருக்கு வசதிக்கு ஏற்ப உடைகள் எடுத்து கொடுத்து தங்க மோதிரம், தங்கச் சங்கிலி பரிசளிப்பார்கள். தீபாவளி நாளில் பொன்னகையில் பரிசளித்தால் வாழப்போன வீட்டில் மகள்களுக்கு செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையுடன் ஆசீர்வாதம் செய்து வழி அனுப்பி வைப்பார்கள். சீர்பட்சணங்கள். தலை தீபாவளி முடிந்து திரும்பும் புதுமண தம்பதியருக்கு சீர், முறுக்கு, அதிரசம், லட்டு என பானைகள், அண்டாக்களில் வரிசை கட்டும். அதை வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து கூடவே தலை தீபாவளிக்கு மாமனார் வீட்டில் போட்ட நகைகளையும் சொந்த பந்தங்களையும் காட்டி பெருமைப்பட்டு கொள்வார்கள். இந்த கொண்டாட்டம் வசதிக்கு ஏற்ப 3 தீபாவளி வரை நீடிக்கும். அது மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் நீடிக்கும் உறவு முறையை பொறுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளியை எப்படி நம்ம கொண்டாடணுங்கிறத பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தீபாவளினா கடையில் போய் ஸ்வீட்டு, காரம் எல்லாமே வாங்கி வீட்டில் கொண்டாந்து வச்சு தீபாவளி அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமா எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு முக்கியமா எடுக்கிற வச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு ஸ்டேட்டஸ் நம்ம போடுறோம். ஸ்டேட்டஸ் போட்டு அதை 4 பேர் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போட்டு அதை 4 பேர் லைக் பண்ணணும், 40 பேர் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணல அப்படின்னா யாருமே நம்ம ஃபோட்டோக்கு லைக் பண்ணல, இது பண்ணலன்னா அன்னைக்கு தீபாவளியே இருக்காது. இந்த மாதிரி போயிட்டு இருக்க தீபாவளியில அந்த காலத்துல எப்படி தீபாவளி கொண்டாடினாங்க அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய தூங்காம வீடு வாசல் எல்லாமே அலம்பி தலை குளிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு உட்காந்து முறுக்கு, ஒரே நாள் நைட்ல விடிய விடிய முறுக்கு, லட்டு, அதிரசம் என்னென்ன தின்பண்டங்கள் இருக்குமோ எல்லாமே செய்வாங்க. எல்லாமே நம்ம அம்மா மட்டும் தான் செய்வாங்களான்னா கிடையவே கிடையாது. வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அப்பா, பெரியப்பா, பாட்டி, தாத்தா, குழந்தைகள் எல்லாமே விடிய விடிய தூங்காம அன்னைக்கு நைட்டு இரவு ஃபுல்லா உட்காந்துட்டு எல்லா பட்சணங்களும் செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நோன்பு இருப்பாங்க. ஏன்னா முதல் நாள் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய அவங்க பட்சணம் செய்யறதுனால அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுனால தான் அடுத்த நாள் நோன்பு இருப்பாங்க. மிக சொற்பமான உணவுகள் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தீபாவளியை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நான்வெஜ் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க சமைச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போறதுங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் தான் விடுமுறைங்கிறது கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு மாறிக்கிட்டே வருது. கோழி கூண்டு மாதிரி அவர்கள் மாடியில நம்ம தங்கி இருக்கோம். 4 அடுக்குமாடி 5 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல தங்கி இருக்கிறதுனால நம்மளுடைய தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடணுங்கிறத ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் இப்போ வர தியேட்டர்களும் ஃபோனும் தான் நம்மளுக்கு நிரூபிக்குது. இத்தனை மணில இருந்து இதை பாருங்க, இத்தனை மணில இருந்து இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா காலையிலேயே எல்லாமே செஞ்சு வச்சுட்டு டிவி முன்னாடி நம்ம உட்கார்ந்துடுறோம். ஆனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம எப்படி கொண்டாடணும்? விடிய விடிய தூங்காம அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா அந்த பட்சணங்கள்லாம் செஞ்சு அவங்க கூட இருந்து நம்ம தீபாவளியை கொண்டாடணும். ஆனா இப்ப இருக்க தலைமுறைகள் அப்படி இருக்காங்கன்னா இல்ல. அந்த ஒரு நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கிறதுனால காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போனாங்கன்னா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு நைட்டே வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்து தீபாவளியா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க தீபாவளி நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? உங்க தீபாவளி இந்த தலைமுறையான தீபாவளியா இல்ல அந்த காலத்துல இருக்க மாதிரி தான் நாங்க இன்னும் அதை பின்பற்றோமா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.